ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு பிள்ளையே, நீ அழைத்த உறவு உனக்கு எப்படிப்பட்ட வேலையை செய்திருக்கின்றது என்பதனை உன் அப்பா நான் உன்னிடத்தில் கூற வேண்டும். இது உனக்கான பதிவுதான் தங்கமே. இதை முழுமையாக கேள். ஒரு நாளும் புறக்கணித்து விட்டு சென்று விடாதேன். என்னை புறக்கணித்தால் நஷ்டம் பின்பு உனக்குத்தான் உண்டாகும். அதனால் தான் சொல்கின்றேன் கேள். நீதான் வேண்டும். உன்னுடைய உறவை இழக்க மாட்டேன் என்று ஒரு உறவை நீயே அழைத்து தக்க வைத்து கொண்டு அனைவரின் முன்னிலையிலும் அவ்வுறவிற்கு நீ சாதகமாக பேசிக்கொண்டு இருக்கின்றாய். அவ்வுறவு இல்லை என்றால் எனக்கு வாழ்க்கையே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அவர் மீது அன்பை கொட்டி தீர்க்கின்றாய். நீ அன்பாக இருப்பதினால் உன்னை சுற்றியுள்ள உறவுகளும் அவரை எதுவும் சொல்லாமல் காயப்படுத்தாமல் ஏற்றுக்கொண்டனர். ஆனால் நீ அப்படி அழைத்த உறவு இப்பொழுது என்ன செய்திருக்கின்றது என்று தெரியுமா உனக்கு? நீ அழைத்த உறவு உன்னுடைய கவனத்தை திருப்பவே உன் மீது பாசம் காட்டுவது போல நடித்திருக்கின்றது. ஆனால் உண்மையாலுமே அவருக்கு உன் மீது பாசம் இல்லை தங்கமே. நீதான் இந்த ஒரு சில வருடத்தில் அவரை நம்பி ஏமாந்து விட்டாய். ஆனால் அவர் உன்னை நம்பி ஏமாறவில்லை. அவர் தெளிவாகத்தான் இருக்கின்றார். சில காரியங்கள் உன்னிடத்தில் ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை பொய்யும் அவருக்குள் வந்திருக்கின்றது. இப்பொழுது காரியம் முடிந்தவுடன் அவர் உன்னை செட்டு செல்ல போகின்றார். நீதான் அவரை உண்மை என நம்பி உன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கின்றாய். தற்சமயம் நீ பல இன்னல்களை சந்தித்தாலும் அவர் மூலமாக சந்திக்கலாம். ஆனால் அதை அனைத்தையும் நீ இப்பொழுது சற்று பொறுத்துக்கொள் தங்கமே. உனக்கான நல்ல எதிர்காலம் காத்திருக்கின்றது. நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம். உன் அப்பா நான் இருக்கின்றேன். ஏமாந்து விட்டோமே என்று நினைக்காதே. ஏமாற்றியவர்கள் அவ்வளவு சந்தோஷமாக இருந்துவிட முடியாது. இந்த நல்ல நிலைமையில் என்னை வணங்கிவிட்டு உன் மனதில் உள்ள பிரார்த்தனைகளை வேண்டிக்கொள். நிச்சயமாக அனைத்தும் நடக்கும்படி நான் செய்கின்றேன். துன்பம் இருந்தாலும் அதை நான் தூர கடத்துவேன். நம்பிக்கையோடு இரு. நான் அனைத்து பாதைக்கும் உனக்காக வெற்றியை அமைக்கின்றேன். இனி நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு வெற்றித்தான் வரப்போகின்றது. இது நாள் வரை பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் போதும் தங்கமே. அவர் சொல்லுகிறார், இவர் சொல்லுகிறார் என்று நீயாக எந்த முடிவையும் எடுக்காதே. உன் மனதிற்கு என்ன தோன்றுகின்றதோ அதை மட்டும் செய். பொறுமையுடனும் நிதானத்தோடும் செயல்படு. அவனுக்கான முடிவுகள் எடுப்பதில் குழப்பம் இருந்தால் அப்பா அதற்கான முடிவுகளை எடுத்து தருவேன். நீ சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமாக இருக்கின்றது. யார் உன் மீது அன்பு செலுத்தினாலும் பதிலுக்கு 100% அன்பை யாரிடமும் கொட்டி தீர்க்காதே. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.